ஹாய். இன்னைக்கு நான் வந்து எலக்ட்ரோபிளேட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன். எலக்ட்ரோபிளேட்டிங்னா நம்ம தேவைப்படுற பொருள் மேல இன்னொரு பொருளோட ஒரு லேயரை ஃபார்ம் பண்றது. லைக் அண்ட் சரியா? சப்ஸ்கிரைப் இதுக்கு பண்ணிருங்க. தேவைப்படுற பொருட்கள் வந்து ஒரு கப்பு டிரான்ஸ்பரண்டா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். அரை கப்பு தண்ணி, கொஞ்சம் காப்பர் சல்ஃபேட், அடுத்து காப்பர் ஒயரு, ஒயிட் கலர்ல உள்ள எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ற ஒரு பொருள். சரியா? நான் வந்து காப்பரோட லேயரை வந்து இந்த கட்டு கம்பி மேல போட போறேன். அதனால காப்பரை வந்து பாசிட்டிவ் டெர்மினல், அதாவது பேட்டரியோட பிளஸ்ன்னு போட்டிருக்க டெர்மினல், அதாவது ரெட் கலர் ஒயரு அதில் வந்து கட்டியிருக்கேன். அடுத்தது அந்த கட்டு கம்பியை வந்து கருப்பு கலர் ஒயர்ல கட்டியிருக்கேன், அதாவது நெகட்டிவ் டெர்மினல். சரியா? இப்போ வந்து இந்த தண்ணியில கொஞ்சம் காப்பர் சல்ஃபேட் போட போறேன். ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட காப்பர் சல்ஃபேட் போட போறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பவுடர் கரையிற வரைக்கும் கலக்கிட்டேன். இப்போ வந்து இந்த சர்க்கியூட்டை எடுத்து இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல போட போறேன். இது எப்படி ஒர்க் ஆகும்னு இது கொஞ்சம் நேரம் ஆகும். இது எப்படி ஒர்க் ஆகும்னு அந்த நேரத்துல சொல்லிடுறேன். கட்டு கம்பி இருக்குல்ல, அது வந்து நெகட்டிவ் டெர்மினல்ல மாட்டிட்டு இருக்கறதுனால காப்பர் சல்ஃபேட்ல உள்ள காப்பர் கண்டென்ட்டை இது எடுத்துக்கும். சரியா? அடுத்தது இதுல வந்து கம்மியாகிற காப்பர் சல்ஃபேட் கண்டென்ட் வந்து இந்த காப்பர் ஒயர்ல இருந்து எடுத்துக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டு கம்பி வந்து காப்பர் கலர்ல மாறினா உங்களுக்கு தெரியும். கருப்பு கலர்லயும் ஒரு சில டைம் மாறும். அது வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். காப்பர் கலர் மட்டும் கரெக்டா பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். தேங்க்யூ. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.